ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் அல்லது சூப்பு அது கூட்டு இது போல் மணத்தக்காளி கீரையில் செஞ்சு பாருங்கள். வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்குன்னா ரொம்பவே நல்லது. இது பருப்பு போட்டு நான் சூப்பராக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறது வீடியோக்கு போய் பார்க்கலாம். இப்போ கீரை பொரியல் மணத்தக்காளி கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வானலியில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு வறுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுறது, மணத்தக்காளி கீரையை பார்த்தீங்கன்னா ஆஞ்சி நல்லா கழுவி வச்சுருக்கேன். தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரைக்கு தேவையான உப்பு, கீரை வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ கீரையில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரை செய்கிறப்ப நம்ம தனியாக இதை எடுத்து செய்ய வேணாம். பருப்பு பார்த்திங்கன்னா இந்த கீரையோட செய்கிறப்ப நமக்கு இந்த மணத்தக்காளி கீரையோட கசப்பு தன்மையே தெரியல. உங்களுக்கு பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வேக வைக்காமல் இது போல் நம்ம கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.